ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஆர்யாவோட நடிப்பில் வெளியான அந்தன் காடு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஸ்ரீலங்கன் மிலிட்ரி வந்து ஆர்யாவோட அம்மாவையும் தங்கச்சியும் கொலை பண்ணிடுறாங்க. அதனால ஆர்யா வந்து அந்த ஸ்ரீலங்கன் ஆர்மிட்ட இருந்து மறைஞ்சு வாழணும் அப்படின்னு திருவனந்தபுரத்தில் ஒரு இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அப்போது அங்கே ஒரு சின்ன சம்பவம் நடக்குது. அதனால அந்த சம்பவத்தில் நம்ம ஆர்யாவும் ஒரு ஆளாக போகிறாரு. அங்க போனவர் வந்து அங்க ஒரு ஆள கொலை பண்ணிடுறாரு. அதனால அங்க இருக்கிற போலீஸ் வந்து ஆர்யாவ தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த கொலைய பண்ணும்போது கூட இருக்கிற எல்லா ஆட்களையும் போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. கடைசியில ஆர்யா வந்து போலீஸ்காரங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க? கடைசியில எதனால ஆர்யா வந்து இந்த ஊர்ல வந்து வாழ்ந்தாரு? அவரோட கடந்த காலத்துல அவரோட குடும்பத்துக்கு என்ன ஆச்சு? கடைசியில நம்ம ஆர்யா வந்து சிஎம்மா என்ன பண்ணாரு? இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் கிருஷ்ணகுமார் வந்து அவரோட ஒர்க்கை நல்லா கொண்டு போயிருக்காரு. ஒரு ஆக்ஷன் த்ரில்லருக்கு என்ன தேவையோ அதை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே எங்கேயுமே குறை வைக்காம நல்லா கொண்டு போயிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரியே படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ஆர்யா, இந்திரன், முரளி இவங்க எல்லாருமே அவங்களோட நடிப்பை வேற லெவலில் வெளிக்காட்டியிருக்காங்க. அதுலேயும் ஆர்யா வந்து அந்த ஆக்ஷன் காட்சி எல்லாத்துலேயுமே அனல் பறக்கிறாப்புல வேற லெவலில் ஒரு சம்பவமே பண்ணியிருக்காரு. படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சினிமோட்டோகிராஃபர் யுவா வந்து அவரோட ஒர்க்கை வேற லெவலில் பண்ணியிருக்காரு. எதுக்குன்னா ஃபைட் காட்சி எல்லாமே அனல் பறக்கலாப்புல இருந்தாலும் அதுக்கு சினிமோட்டோகிராஃபி வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரியே சினிமோட்டோகிராஃபர் வச்ச ஆங்கிளாக இருக்கட்டும், அந்த ஸ்பீட் மூமெண்ட்டை காட்டினதாக இருக்கட்டும், கடைசி ஸ்லோமோவில் அந்த கன் ஃபயரிங் ஷாட்டில் எல்லாத்தையுமே சூப்பராக காமிச்சிருக்காரு சினிமோட்டோகிராஃபர். முக்கியமாக ஸ்டார்டிங்கில் அந்த ஸ்ரீலங்கனில் நடக்கிற அந்த சம்பவத்தை காட்டினதாக இருக்கட்டும், அப்போது ஒரு கேமியோ என்ட்ரி மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அவர் நடந்து வர காட்சி எல்லாமே அனல் பறக்கலாப்புல இருக்கும். அவர் வந்து ஃபேமஸாக இருந்த ஒரு சோல்ஜர் தான் அவரும். அவர் வந்து ஸ்ரீலங்கன் தமிழ்நாடுக்கு நடந்த அந்த போரில் ஒரு மிகப்பெரிய சோல்ஜராக இருந்து அந்த எல்லாத்தையுமே வழிநடத்தி கொண்டு போனவர் தான் அவர். கேப்டன் பிரபாகரனோட அந்த என்ட்ரன்ஸ் மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி வச்சு நம்ம டேரக்டரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. சினிமோட்டோகிராஃபரும் அது தகுந்த மாதிரியே வேற லெவலில் ஆங்கிளாக வச்சு காட்டியிருக்காரு. படத்தோட மியூசிக்னு பார்த்தோம்னா, மியூசிக் டைரக்டர் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வேற லெவலில் சம்பவமே பண்ணிட்டாரு. எதுக்குன்னா ஆக்ஷன் காட்சி ஒவ்வொன்றுமே அனல் பறக்கலாப்புல நம்ம டைரக்டரை வச்சிருக்காரு. அதையும் இன்னமும் பூஸ்ட் ஏற்றுற மாதிரி மியூசிக் டைரக்டர் பேக்ரவுண்ட் ஸ்கோரை வேற லெவலில் போட்டிருக்காரு. அதுலேயும் முக்கியமாக இன்ட்ரோல் காட்சியாக இருக்கட்டும், கடைசி கிளைமேக்ஸாக இருக்கட்டும், என்ட்ரன்ஸாக இருக்கட்டும், இதில் எல்லாத்தையுமே அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து வேற லெவலில் காட்டியிருக்காங்க. அதே மாதிரியே படத்தில் பாட்டு எல்லாமே ஓரளவுக்கு மியூசிக் டைரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காரு. இருந்தாலும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பேக் போனாக அமைஞ்சது மியூசிக் டைரக்டர் போட்ட பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். படத்தில் டேரக்டர் கிருஷ்ணகுமார் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே ஸ்ரீலங்கன் மக்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எந்த நாட்டுக்கு போனாலும் அவங்க எவ்வளோ கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க, அது எல்லாத்தையுமே நல்லா காமிச்சிருக்காரு. அதே மாதிரி படத்தில் ஃபைட்டாக இருக்கட்டும், எமோஷனாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே டேரக்டர் எங்கேயுமே குறை வைக்காமல் நல்லா கொண்டு போயிருக்காரு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே கதையில் நல்லா விறுவிறுப்பாக எங்கேயுமே குறை வைக்காமல் நல்லா கொண்டு போயிருக்காரு. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நம்ம எதிர்பார்க்காத மாதிரி இருக்கும். அதே மாதிரி படத்தில் ஒரு 2-3 கேமியோவும் வச்சுருக்காங்க. அந்த கேமியோவும் ஓரளவுக்கு நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் அந்த என்கவுண்டர் சீன் மாதிரி ஒன்று காட்டுவாங்க. அதில் இந்திரனோட அந்த ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்தோம்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த எமோஷன் காட்சிக்கு நம்ம விழுந்துருவோம். அந்த அளவுக்கு இந்திரன் வந்து அவரோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காரு இந்த படத்தில். படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, இந்த படத்தில் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த படம் வந்து ஒரு அண்டர் ரேட்டட் படம் தான். எதுக்குன்னா, இதுக்கு முன்னாடி ஆர்யா நடிப்பில் வெளியான மிஸ்டர் எக்ஸ் படத்தை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த படத்தையும் பெருசாக யாருமே கொண்டாடலை. ஆனால் ஓடிடியில் வந்த பிறகு தான் அந்த படத்தை கொண்டாட ஆரம்பித்தாங்க. அதே மாதிரியே இந்த அந்தன் காடையும் யாருமே கொண்டாடலை. இதுவும் ஒரு அண்டர் ரேட்டட் படமாக தான் அமைஞ்சிருக்கு ஆர்யாவுக்கு. அவர் வந்து ஒவ்வொரு கதையும் சூஸ் பண்ணி நல்லா தான் எடுக்கிறாரு. இருந்தாலும் மக்களுக்கு வந்து இந்த கதை எதுவுமே ரீச் ஆகாத மாதிரி இருக்குது. ஓடிடியில் வந்த பிறகு தான் பார்க்கணும் இந்த படம் வந்து ஹிட்டா இல்லையான்னு. மற்றபடி இந்த படத்தில் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த படம் வந்து ஒரு ஏ சான்றிதழ் பெற்ற படம் தான். அதனால இந்த படத்தை ஃபேமிலியோட உட்காந்து பார்க்குறத அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 7.9 கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.